ஹாய் அண்ட் ஹலோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா குட்டி குட்டி ஃப்ரேசஸை எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹோப் திஸ் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. யாருக்கு பக்கத்தில், யாருக்கு பக்கத்தில் இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா beside whom, beside whom, எனக்கு பக்கத்தில். அப்போது நமக்கு ஆப்வியஸ்லி தெரிஞ்சிச்சு beside யூஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. எனக்கு பக்கத்தில் அது எப்படி சொல்லலான்னா beside me, beside me. எங்களுக்கு பக்கத்தில், எங்களுக்கு பக்கத்தில் இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா beside us, beside us. உங்களுக்கு பக்கத்தில், உங்களுக்கு பக்கத்தில். எஸ், obviously correct one. beside you, beside you. அவனுக்கு பக்கத்தில் அது எப்படி சொல்லலான்னா beside him, beside him. அவளுக்கு பக்கத்தில். எஸ், ஹிம்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஹர்ன்னு போடப்படும். beside her, beside her. அதற்கு பக்கத்தில், அதுக்கு பக்கத்தில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது எப்படி சொல்லலாம்னா beside it, beside it. அவங்களுக்கு பக்கத்தில். எஸ், அவர்களுக்கு பக்கத்தில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. beside them, beside them. ஸோ beside யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் சொல்லலாம்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தோம். நெக்ஸ்ட், பரவாயில்ல, பரவாயில்லப்பா அது எப்படி சொல்லலாம்னா doesn't matter, doesn't matter. இது என்னோடது, இது என்னுடையது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது எப்படி சொல்லலாம்னா இட்ஸ் மைன், இட்ஸ் மைன். என்னை போக விடு, என்னை போக விடு. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா let me go, please let me go. ஸோ இது உண்மையாக இருக்க முடியாது. it can't be true, it can't be true. வெக்கப்படாத. don't be shy, don't be shy. சிரிக்காத. don't laugh, don't laugh. என்ன சந்தேகப்படாத. ஸோ சந்தேகப்படாத அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக ஒரு டேர்ம் இங்கிலீஷில் சொல்லலான்னா சஸ்பெக்ட். ஓகே, ஸோ டோன்ட் சஸ்பெக்ட் மீ, டோன்ட் சஸ்பெக்ட் மீ. நீ அதுக்கெலாம் சரிப்பட்டு வரமாட்ட. ஐ மீன் நீ அதுக்கு தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ யூ ஆர் அன்ஃபிட்னு சொல்லணும். யூ ஆர் அன்ஃபிட். நெக்ஸ்ட், கொஞ்சமாவது அன்பாயிரேன் அப்படின்னு எப்படி சொல்லலாம்னா பி கைண்ட். என்ன நடக்குது இங்கே, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா வாட்ஸ் கோயிங் ஆன், வாட்ஸ் கோயிங் ஆன். இது போதும். அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா இட்ஸ் இனஃப், இட்ஸ் இனஃப். யாருக்காக, ஃபார் ஹூம், எனக்காக தான். ஃபார் மீ, எங்களுக்காகனா ஃபார் அஸ், அவனுக்காக. எஸ், ஃபார் ஹிம். அப்போ அவளுக்காகனா ஃபார் ஹர். அதற்காக அப்படின்னா ஃபார் இட். அவங்களுக்காக, அவர்களுக்காக அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஃபார் தேம். சரி சரி, ரொம்ப விரக்தி அடையாத அப்படின்னு சொல்கிறத டோன்ட் டெஸ்பேர், நியாயமாக இரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஆக்ட் ஃபேர்லி, இல்லைனா ஆக்ட் ஜஸ்ட்லி. டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. எஸ், அக்செப்ட் பண்ணிக்கோ, ஒன்று நீயே அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது எப்படி சொல்லலாம்னா அக்செப்ட் யோர் செல்ஃப், அக்செப்ட் யோர் செல்ஃப். என்னை நம்பு, என்னை நம்பு. அதை எப்படி சொல்லலாம்னா கவுண்ட் ஆன் மீ, கவுண்ட் ஆன் மீ. ஸோ I think this will be very useful for you. Keep learning with Meghla Karthikeyan. Thank you all and catch you later.